வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேகா தலைவர் விஜய். பெரியார் பிறந்தநாளை ஒட்டி சென்னை வெப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் விஜய் மரியாதை. பெரியார் நினைவிடத்தை தொட்டு வணங்கிய தாவேகா தலைவர் விஜய். மாலை வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். திராவிட சாயல் உள்ளது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி எடுபடும்? தம்பி விஜய் என்ன நிறத்தை மாத்த போறாரு? இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. நிறைய விஷயங்கள். காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று துண்டாட நினைப்பவர்களால் விநாயகர் சதுர்த்தி விழாவை கூட ஏற்க முடியவில்லை. சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் கோவில்களை பக்தர்கள் நிர்வகிக்க வேண்டும். நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக கோவில்களை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் பேசிய ஆலயங்களை அறநிலையத்துறையிலிருந்து மீட்டெடுக்கும் மனு நீதிகளை மீண்டும் திணிக்க முயற்சி செய்கிறார்களா? எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தனர். காஞ்சிபுரத்தில் 640 கோடியில் அமைய உள்ள மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை. விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. ஆசிரியர்கள் கும்பகோணம் அருகே பேருந்தில் நடத்த சீமான் மீது புகார். நாம் தமிழர் திருச்சி மண்டல செயலாளர் பிரபு பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லாமே நான் தான், ஆளினால் அழகராஜா நான் தான் அப்படின்னா எப்படி? இது விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேரும் உயிரிழப்பு. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவியை தவறாக வழிநடத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக மருத்துவக் கல்லூரி இயக்குநருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். உயர்நீதிமன்ற மதுரையில் பவள விழா உட்பட முப்பெரும் விழா கொண்டாட்டம். ஏஐ தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு. தன்னுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தொடங்குவதாக இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்த விஜய் அதற்கு பிறகு யாரை பின்பற்றி தமிழக அரசியலில் பயணிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது திராவிட கட்சிகளால் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக வெப்பேரியில் அவர் நினைவிடத்தை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் பல நாட்களிலும் வாழ்த்து செய்திகளை பதிவிட்டு வந்தார். தன்னுடைய கருத்துக்கள் பாதை, அவர் கடைபிடித்த விஷயங்கள், அவர் எதற்கான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தார் என்பதை முதற்கட்ட கருத்து என்ன? மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் அவர்கள் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருப்பது. ஆனா அவருடைய பயணம் அப்படின்றது தொடர்ந்து திராவிட அரசியலை ஒத்துதான். தமிழனும் தந்தை பெரியாரை மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள். பெரியாருக்கு முதல் மரியாதை என்பதன் மூலமாக அரசியல் நடத்த முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை இதை பெரியாரினுடைய கருத்துக்கள் யார் சொல்கிறார்களோ அவர்கள் திராவிட இயக்கத்துடைய இப்ப காலையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசியத்தை இந்த நிகழ்வு அப்படின்னு திட்டமிடப்பட்ட நிகழ்வா? இது ஏற்கனவே கட்சி பதிவு தொடங்கி அந்த